இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நான் முதல் தலைமுறை பட்டதாரி. இன்னும் கர்வத்தோடு சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை அரசு அதிகாரியும் கூட. எவ்வளவோ கனவுகளோடு வந்து நம்ம படிக்கிறோம். கண்டிப்பாக அந்த கனவெல்லாம் ஒரு நாள் வந்து நிறைவேறும். உங்களை நீங்கள் நம்புகிற வர எங்களால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். பேசியிருக்கேன். முதல் தடவை எங்கள் அம்மா அப்பா முன்னாடி வந்து நான் பேசுகிறேன். அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு முன்னாடி ஒரு மேடம் பேசினாங்க. நானும் வந்து எங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் தான். கிராஜுவேட் முடிக்கும்போது அப்படியே கொரோனா. ஸோ லைஃப்பில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு உந்துகோல் வந்தது. நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு காரணம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற அதே அவமானம் தான். இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நான் முதல் தலைமுறை பட்டதாரி. இன்னும் கர்வத்தோடு சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை அரசு அதிகாரியும் கூட. இந்த பெருமையை ஆக்சுவலாக நான் ஏற்கனவே குரூப் 4 வந்து கிளியர் பண்ணி பள்ளி கல்வித்துறையில் ஒர்க் பண்ணேன். பேரலாக அதே டைம் வந்து குரூப் 2A இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரிலீவ் ஆகி இப்போ நான் வந்து சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்பா வந்துட்டு நீ சமூக நலத்துறை தான் எடுக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், அது ஒன்றால் நடக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த இதுக்காக தான். எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு ஒப்பீனியன் இருந்தது. ஆனால் நானும் யோசித்தேன், நம்மளை மாதிரி ரொம்ப நலிவடைந்த குடும்பத்தில் வர்றவங்களுக்கு நம்மளால் ஏதாவது செய்யணும். சார் சொன்ன மாதிரி அரசு பணி அடைகிறது மட்டும் நம்மளோட கொள்கை கிடையாது. அதுக்கடுத்து நம்ம நேர்மையாக இருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றவங்க கிட்ட நம்ம இன்முகத்தோடு பணிபுரியணும். இதை வந்து நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். வந்தோன்னா நம்ம அரசு பணியில் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் கர்வத்தோடு இருக்காதீங்க. ஏன்னா கடந்து வந்த பாதைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும். உங்கள் ஆஃபீஸ்க்கு யார் வந்தாலும் சரி, ஏன்னா நான் முதல்ல ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அந்த அடிப்படையிலையும் கூட சொல்கிறேன், இன்முகத்தோடு அவங்கள கூப்பிடுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசுங்க. அதுலேயே அவங்க நம்மக்கிட்ட வர்ற அந்த எதை நம்பி நம்மகிட்ட வர்றாங்களோ அது வந்து பாதி நிறைவேறிடும். இது எனக்கு பாடம் நடத்திய ஒரு ஆசிரியர் கூறிய அறிவுரை தான். ஸோ அதாவது வந்து நான் எதுக்கு அரசு வேலைக்கு வந்தேன் அப்படின்னா என் குடும்பத்தை நான் வந்து காட்டணும். இன்றைக்கி எங்கள் சொந்தக்காரவங்க முன்னாடி நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், எங்கள் அப்பா வந்து வெறும் ஆள் இல்லை, அரசு அதிகாரியோட ஒரு அப்பா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அந்த எங்கள் அப்பா வந்து எந்த மேடையிலையுமே நான் வந்து ஏற்றுனதே கிடையாது. ஏதாவது ஒரு மேடையிலையாவது எங்கள் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் இதை வந்து பார்க்குறேன். ரெண்டாவது, நான் வந்து விருதுநகர் பிரான்ச்சில் படித்தேன். நாங்கள் வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டு நடத்தினாலும் நானும் என் ஃப்ரெண்டு சக்தின்னு சேர்ந்து இருப்போம். படிக்கும்போதுமே அப்படி தான் நாங்கள் 2 பேருமே குரூப் ஸ்டடி பண்ணி தான் படித்தோம். நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எங்களோட பிரான்ச்சோட அட்மின் எல்லாருக்குமே சொல்கிறேன். நாகராஜண்ணா, சுந்தர்னா, பாண்டி சார், அப்புறம் எங்கள் பிரியா. இது போக இன்னும் மெயினாக யார் சொல்லணும்னா செல்லமுருகன் சாருக்கு தான் சொல்லணும். சார் என்னோடய ஃபேஸை அடையாளம் வச்சுட்டு என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஆகாசமூர்த்தி ஐயாவும் ஒவ்வொரு தடவை ஒரு 2 months 3 monthsக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் பிஃபோராக வந்து எங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. சாரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு, இங்கே நிற்க வந்துச்சு. நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், எவ்வளவோ கனவுகளோடு வந்து நம்ம படிக்கிறோம். கண்டிப்பாக அந்த கனவெல்லாம் ஒரு நாள் வந்து நிறைவேறும். உங்களை நீங்கள் நம்புகிற வர எங்களால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் தான். இதே ஒரு 2 years பேக் நானும் உட்காந்து இந்த மாதிரி அச்சீவர்ஸோட ஸ்பீச்சை கேட்டேன். அதுலேயும் நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். எங்கள் பிரான்ச்சில் காளீஸ்வரி அப்படின்ற ஒரு மேடம் வந்து டெபுட்டி கலெக்டராக வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் எங்களுக்கு வந்து நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் டெபுட்டி கலெக்டர் காளீஸ்வரி மேடம்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சாருக்கு நான் அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறேன். சார், நாங்களும் இந்த மாதிரி குரூப் 1ல் அச்சீவ் பண்ணி எங்கள் விருதுநகர் பிரான்ச்சை வந்து நாங்கள் இன்னும் நிறைய டெபுட்டி கலெக்டர்ஸ் வர்றோம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சார், இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஃப்யூச்சர் ஆஸ்பரன்ஸுக்கான உங்களுக்கும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பழைமொழி, கண்ணீரோடு விதை விதைத்தவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் வெற்றி பெற முடியும். உங்களோட பெற்றோர்களை வந்து பெருமைப்படுத்த முடியும். வாய்ப்புக்கு வழங்கிய ஆகாஷ் ஐயா, டாஃப் நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.